இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகம், அதன் வழியாக பவுலடியார் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களை அவர் இருக்கின்ற நிறை குறைகளோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் காணுகிற மனப்பான்மையை நாம் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அறிவுறுத்துகிறார். அந்த ஊரிலேயே அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். எனவே ஒரு பெரிய நிறுவனத்திலே அவரை முன்பதிவு செய்து ஒரு நிகழ்வுக்காக அவரை அழைத்திருந்தார்கள். அந்த பேச்சாளரும் தன்னை நன்றாக தயாரித்து கொண்டு முதல் நாள் அந்த உரையை ஆற்றுகிறார். எல்லாருமே மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கவனத்தோடு கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்வரிசையிலேயே வந்து அமர்ந்து கொண்ட ஒரு மனிதர் ஒரு 10 நிமிடத்திலேயே அவர் தூங்கி போனார். அதை பார்த்த உடனே இவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அவர் தன்னை தேற்றிக் கொள்கிறார், ஏதோ வந்த களைப்பு தூங்கிவிட்டார் என்று. இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாட்களும் அந்த மனிதர் அதே இடத்திலே வருவார், அமருவார், தூங்கி விடுவார். கடைசியிலே அந்த பேச்சாளருக்கு சற்று எரிச்சலும் கோபமும் வந்தது. இவர் ஏன் இதுக்கு இங்கே வரணும்? அவர் வீட்டிலேயே தூங்கலாமே, ஏன் என்னை அப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய மனதிற்குள்ளாக அந்த மனிதரை குறித்து கோபப்பட்டார். 5 நாள் பேச்சு நிறைவு செய்த உடனே ஒரு அம்மா அவரை பார்த்தார்கள். ஐயா, உங்களை நான் பார்க்க வேண்டும், முதலிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவருக்கு ஒன்றுமே புரியலையாம்மா, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஒன்றும் இல்லை, இந்த முதல் வரிசையிலேயே அமர்ந்திருந்த அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய மகன். அவருக்கு சமீபத்தில் தான் புற்றுநோய்க்கான மருத்துவம் செய்தோம். அவன் உங்களை பற்றிய தீவிர ரசிகன். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது உங்களை நேரில் பார்த்து உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு மருத்துவம் கொடுத்ததனுடைய எதிர்வினை, ஒரு சில நிமிடங்களிலே அவன் தூங்கி விடுவான். இதுதான் அவனுடைய பெரிய பலவீனமாக இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு அது எவ்வளவு வருத்தத்தை கொடுத்திருக்கும் என்று நினைத்தேன், எனவே அதற்காகத்தான் மன்னிப்பு கேட்டேன் என்று அந்த அம்மா சொன்னபோது அந்த பேச்சாளர் திக்குமுக்காடி போனார். ஒரு மனிதரை பற்றிய சூழ்நிலையை தெரியாமல் அவர் மீது நான் இவ்வளவு கோபம் வைராக்கியம் கொண்டிருந்தேனே, அவரை பற்றி குறை சொன்னேனே என்று அவர் வருத்தப்பட்டாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிற பொழுது வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் எல்லாரும் செய்கிற தவறு அடுத்தவர்களை குறை காணுவதுதான், அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதுதான் இன்றைக்கு நாம் செய்கிற பெரிய தவறாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறார். இந்த உலகத்திலே கடவுளை தவிர குறை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. நீங்களும் நானும் எல்லாருமே அவருடைய நடுவர் இருக்கைக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். இதில் யாரும் நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அப்படி என்றால் யாருமே யோக்கியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்தவரை நீதான் காரணம் என்று கை காட்டி நிற்பது மிக பெரிய ஒரு தவறு என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. பல நேரத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான மனப்பான்மை, எல்லாரையும் இருக்கின்ற நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை நம்மிடம் இல்லாமல் போவதுதான் மிக பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. அதனால்தான் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா அடிக்கடி சொல்வார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் மீது இருக்கிற குறைகளை நீங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருந்தால் அவர்களை அன்பு செய்வதற்கான நேரம் உங்களுக்கு இல்லாமல் போகும். எனவே அதை தவிர்த்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிறைகளோடு குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிற போது உங்களுடைய மனதிலே அந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் அடிக்கடி சொல்வாராம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, கடவுளுடைய பார்வையில் முன்னால் நாம் எல்லாருமே பாவிகள், பலவீனமானவர்கள். ஆனால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. காணாமல் போன அந்த பிள்ளை பற்றிய உவமையாக இருக்கட்டும், அதே போல அந்த பெண்ணை பற்றிய பெண் கண்டெடுத்த அந்த நாணயத்தினுடைய உவமையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது.
அப்படின்னா பாவிகளுக்கு குறித்து தான் மகிழ்ச்சியா, நல்லவர்களை பற்றி மகிழ்ச்சி இல்லையா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பக்கூடாது. கடவுள் நாம் எல்லாருடைய வாழ்விலும் கூட அதை நாம் அனுபவித்திருப்போம். 100 ரூபாய் பணத்தில் ஒரு 5 ரூபாய் காணாமல் போகிற போது, அதை கண்டுபிடிக்கிற பொழுது, இழந்து ஒன்றை பெறுகிற போது நாம் அடைகிற அந்த மகிழ்ச்சி அளவிட முடியாத ஒன்று. அதுதான் ஆண்டவருடைய பார்வையில், இதோ என் மகன் என் மகள் மீண்டும் என்னை குறித்து அவன் வந்திருக்கிறான் என்ற பொழுது அந்த அளவிட முடியாத மகிழ்ச்சி விண்ணக தூதர்கள் மகிழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் அவருடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். பலவீனமானவர்கள்தான். ஆனால் குற்றம் காணுவதே என்னுடைய ஒரே கடமை என்று இல்லாமல் நிறை குறைகளோடு எல்லாரையும் ஏற்று அன்பு செய்கிற பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.